திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 17. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 16வது பகுதியை பார்த்தோம். இன்று 17வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? வீட்டில் நிலைத்த பிள்ளை. ராமையா பிள்ளை சிராத்தம் பிராமண சந்தர்ப்பணையோ வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. ராமையா பிள்ளையோட சிரார்த்தம் திதி வீட்டில் பிராமணரை வச்சு வெகு விமர்சையாக நடத்தி முடித்தார் சபாபதி பிள்ளை. வந்திருந்த உறவுக்காரர்களும் நண்பர்களும் உணவை திருப்தியோடு சாப்பிட்டு விட்டு போய்விட்டார்கள். பார்வதியின் வற்புறுத்தலால் பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தால் சின்னம்மை. காலையிலிருந்து விரதம் இருந்த கையோடு விருப்பமின்றி சபாபதி பிள்ளையும் சாப்பிட்டு விட்டார். அந்த வீட்டில் பார்வதி மட்டும் இன்னும் சாப்பிடவில்லை. அவள் ராமலிங்கத்தின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தாள். மச்சின பிள்ளை சாப்பிட்டாதானே அன்னிக்காருக்கு சாப்பாடு இறங்கும், வரலையேன்னு ராமலிங்கத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவள் மட்டுமா அவன் வரவுக்காக காத்து கொண்டிருந்தாள்? இல்லை, சபாபதி பிள்ளையும் சின்னம்மையும் கூடத்தான் காத்து கொண்டிருந்தார்கள். ராமலிங்கத்தின் வரவை அவர்கள் மூவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். தாய் பாசத்தில் மகனை எண்ணி உருகி கொண்டிருந்தாள் சின்னம்மை. நேரமாக ஆக அவளது பெற்ற வயிறு துடித்தது. அதே நிலையில்தான் வளர்த்த பாசத்தால் பார்வதியும் ராமலிங்கத்துக்காக காத்து கொண்டிருந்தாள். காத்து துவண்டும் போயிருந்தாள். காலையிலிருந்து கடினமாக வேலை செய்ததோடு விரதமும் இருப்பதால் வயிற்றை கிள்ளும் அகோர பசியும் அதனால் ஏற்பட்ட தலை கிருகிருப்பும் கூட அவள் பொருட்படுத்தவில்லை. யாரு? பார்வதி. காலையிலேருந்து எல்லாரும் போனாங்களே திதிக்கு, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்கா. அதனால உடல் களைப்பு, தலை வலி வேற. என்ன பண்றது? தம்பி இவர் வரணுமே, ராமலிங்கம் வரணுமே, தன்னோட பையன் மாறி தானே அவன் சாப்பிட்டாதானே அவளால் சாப்பிட முடியும்னு அன்னிக்காரி நினைச்சிட்டு இருந்தா. தலை வேற கிருகிருப்பையும் கூட அவள் பொருட்படுத்தவில்லை. தம்பியின் மீது கடும் கோபம் இருந்தாலும் சபாபதி பிள்ளையிடம் இன்னமும் சகோதர பாசம் முழுமையாகத்தான் இருந்தது. தம்பி இன்னும் காணமே, சாப்பிட வர காணமே, அப்பா திதி கொடுத்தோம், தம்பி இன்னும் வர காணமே, என்னதான் கோபம் இருந்தாலும் தம்பி மேலே கொஞ்சம் பாசம் இருந்தது அண்ணனுக்கு. அதனால்தான் இப்போதும் அவனை நினைத்து உள்ளுக்குள் வேதனைப்பட்டார் சபாபதி பிள்ளை. இன்றைக்கு தகப்பனாரின் திதி என்று தெரிந்திருந்தும் கூட ராமலிங்கம் வரவில்லையே. எவ்வளவு சிறப்பாக சிரார்த்தம் கொடுத்தது, எவ்வளவு சிறப்பாக சிரார்த்தம் கொடுத்து என்ன பயன்? உற்றார் உறவினர்களை கொண்டு நண்பர்களோடும் உணவை உண்ண எனக்கு மனம் சம்மதிக்கவில்லை. வேறு வழியில்லாமல் சம்பிரதாயமாக அல்லவா சிறிது சாப்பிட்டேன். பிள்ளை இப்படி செய்கிறானே, என்றைக்கு அவனுக்கு புத்தி தெளியுமோ? நல்ல பிள்ளையாக திரிந்து வருவானோ? ஈஸ்வரா, நீதான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று மருகி மனதுக்குள்ளேயே கடவுளிடம் வேண்டிக் கொண்டார் சபாபதி பிள்ளை. ராமலிங்கத்துக்காக காத்திருந்த சின்னம்மை மூத்த பிள்ளை என்னவோ போல் இருப்பதைக் கண்டு அவரிடம், தம்பி சபாபதி, வந்த உறவினரும் விருந்தினரும் சாப்பிட்டு விட்டு போய்விட்டார்களே, எல்லாம் தான் முடிந்து விட்டதே, இன்னும் என்ன காரியம் பாக்கி இருக்கிறது? ஏதோ நீ பாட்டுக்கு யோசனை செய்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்டாள். ஒன்றுமில்லை அம்மா, தாங்கள் சாப்பிட்டாயிட்டா? நீங்க சாப்பிட்டீங்களா?
அப்படின்னு கேட்டார். பேச்சை மாற்ற சபாபதி பிள்ளை இந்த மாதிரி கேட்டார். நீங்க சாப்பிட்டீங்களாமா, அது போதும் அப்படின்னு இருக்கார். பார்வதி இடையில புகுந்து அவருக்கு பதில் சொன்னார். ராமலிங்கம் வரட்டும், அவனோடு சேர்ந்து சாப்பிட்டுக் கொள்கிறேன் நாங்கள் என்றாள் பார்வதி. நான் தான் உடல் நலம் சரியில்லை, பசி தாங்க மாட்டீர்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி கொஞ்சம் சாப்பிட வைத்தேன் அத்தையே அப்படின்னு பார்வதி சொன்னான். நல்ல வேலை செய்தாய் பார்வதி. அப்பாவின் சிராத்தம் என்பதால் காலையில் கூட அம்மா ஆகாரம் கொள்ளவில்லை என்று சொன்னார் சபாபதி பிள்ளை. தாயை பார்த்து அம்மா என்றார். சொல் சபாபதி. பசியோடு இருந்து சாப்பிட்டது களைத்து போயிருக்கிறீர்கள். நீங்கள் பசியோடு இருந்து சாப்பிட்டதால் களைத்து போயிருக்கிறீர்கள். ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை. தம்பி ராமலிங்கம் வந்தால் பார்வதி பார்த்து கொள்வாள். பார்வதி பார்த்து ராமலிங்கத்து உணவு விடுவாள். இவளும் அவனுக்காக சாப்பிடாமல் காத்திருக்கிறாள். தாங்கள் போய் சற்று படுத்து ஓய்வெடுங்கள் என்று தாயிடம் பரிவோடு கூறினார் சபாபதி பிள்ளை. சரி தம்பி என்று சின்னம்மை பார்வதியிடம், பார்வதி ராமலிங்கத்துக்காக காத்திருக்க வேண்டாம், அவன் வரும்போது வரட்டும். காலையிலிருந்து நிற்க நேரமில்லாமல் வேலை பார்த்த உடம்பு, நீயும் சற்று சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் தூங்கு என்றால் வாஞ்சையுடன் சின்னம்மை. பரவாயில்லை அத்தை, தாங்கள் போய் படுத்து தூங்குங்கள் என்றாள் பார்வதி. சொன்னால் கேட்க மாட்டாய், உனது மனது அப்படி என்ற சின்னம்மை வரம் தந்து வந்த பிள்ளை அல்லவா, இப்படி எல்லோரையும் பாடாய் படுத்துகிறானே ஈஸ்வரா என்று சொல்லிக்கொண்டே தூங்க போனாள் சின்னம்மை. அம்மா நகர்ந்ததும் சபாபதி பிள்ளை மனைவியிடம், பார்வதி இன்னும் கொஞ்சம் நேரம் பாரு, ராமலிங்கம் வரவில்லைன்னா நீயும் சாப்பிட்டு படு என்றார். சரி சுவாமி என்றாள் பார்வதி. எனக்கு அசதியாக இருக்கிறது, மேல் மாடிக்கு போய் சற்று உறங்கி எழுகிறேன் என்று சபாபதி பிள்ளை படுக்கிறதுக்காக போனார். அத்தையும் கணவரும் சென்ற பிறகு தனிமையில் விடப்பட்ட பார்வதிக்கு மனம் ஒன்றும் நிலையில் இல்லை. அத்துடன் பசி ஒருபுறம், பாசம் ஒருபுறம், பசி ஒருபுறம், பாசம் ஒருபுறம் என்று அவள் தவித்து போனாள். அந்த தவிப்பு கொஞ்ச நேரத்தில் அவளிடமிருந்து பெரும் புலம்பலாக வெளிப்பட்டது. பிள்ளை இன்னும் வர காணோமே, நேரம் போய்கொண்டிருக்கிறதே, வடை, அப்பளம், பாயாசம், கூட்டு, பொரியல், பருப்பு என்று வகை வகையாக செய்து வைத்திருக்கிறேனே, பதனம் அழிந்து கொண்டிருக்கிறதே. அறுசுவை உணவானாலும் ஆரிய உணவல்லவா, ஆரிய பின் அதன் உணவின் சுவை போய்விடுமே. மடி சுரந்த பால் கூட பதமழிந்தால் பாழ்படுமே. பிள்ளைக்கு எங்கே இது தெரிய போகிறது? அந்த ராமலிங்கத்துக்கு இது எங்கே தெரிய போகிறது? எந்த சத்திரமோ, எந்த கோயிலோ, எந்த தூக்கமோ, என்ன பாட்டோ. ஐயோ தம்பி தம்பி என்று புலம்பி அழுதாள் பார்வதி. ராமலிங்கம் அப்போது புழக்கடை பக்கம் வந்து நின்றான். அவன் பசியால் மிகவும் களைத்து வாடி போயிருந்தான். மெல்ல உள்ளே எட்டி பார்த்தான். கூடத்தில் அண்ணியை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டதும் மெதுவாக அண்ணி அண்ணி என்று அழைத்தார். கொழுந்தனாரின் குரல் கேட்டதும் கன்று குரல் கேட்டது போல், கன்று குரல் கேட்ட பசு போல் ஆனால் பார்வதி. மனம் சந்தோஷப்பட அழுகையை நிறுத்தி சட்டென்று முகத்தை சேலை தலைப்பால் துடைத்து கொண்டாள். புழக்கடை பக்கம் சென்றிருந்த பார்த்தாள். ராமலிங்கம் அங்கே நின்று கொண்டிருந்தான். வா தம்பி வா என்று வெகு பாசத்தோடு அழைத்தாள் பார்வதி. மெல்ல தயங்கி பார்வதியின் எதிரில் வந்து அமர்ந்தான் ராமலிங்கம்.
வீட்டின் நிலை அறிய அவன் முகத்தை பார்த்தான். தனக்காக அவள் அழுதிருக்க வேண்டும் என்பது அவனுக்கு புரிந்தது. அதனால் மனம் வருந்த குரல் தழுதழுக்க, அண்ணி, தங்கள் கண்கள் கலங்கி சிவந்திருக்கின்றனவே, கன்னங்களில் நீர்த்தாரைகள் கரை கட்டி நிற்கின்றனவே, என் பொருட்டு வேதனைப்பட்டு அழுதீர்களா அண்ணி? வேண்டாம் அண்ணி, வேண்டாம் அண்ணி என்று கெஞ்சினான் ராமலிங்கம். பார்வதி உடனே, நீ இப்படி செய்தால் அழுவதை தவிர நான் என்ன செய்வேன் தம்பி என்றாள் பார்வதி. அடுத்த கணம் அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் பிரவாகம் கன்னங்களில் வழிய அவள் தேம்பி அழுதாள். அண்ணி, தனக்காக அழுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அண்ணி தனக்காக அழுவதைக் கண்டு ராமலிங்கம் மனம் கலங்கினான். ஐயோ அண்ணி, தயவு செய்து அழாதீர்கள் அண்ணி என்று அவள் கைகளை பற்றி கொண்டு கெஞ்சினான். ஆனால் பார்வதி அழுகையை நிறுத்தவில்லை. ராமலிங்கத்தின் பிடியிலிருந்து கைகளை எடுத்து கொண்டாள். அழுது கொண்டே அவனிடம், அழாமல் என்ன செய்வது தம்பி? நீ அன்னாருக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக இப்படி புழக்கடை பக்கம் வருவாய் என்றும், புழக்கடை வழியே வருவதும், நான் கணவரின் கட்டளையை மீறி உனக்கு உணவு தருவதும் இன்னும் எத்தனை நாளைக்கு தம்பி இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும் நான்? தகப்பனார் திதி இன்று என்று தெரிந்திருந்தும் இன்றைக்கு கூட இத்தனை தாமதமாக வருகிறாயே நீ? எத்தனையோ பேர் வந்து சூடான உணவை மகிழ்வோடு வயிறார உண்டு சென்றார்கள். அந்த வேளையில் நீ வராமல் எங்கே சென்றிருந்தாய் என்று ராமலிங்கத்தை கேட்டாள். என்ன செய்வேன்? இதற்கு அழாமல் என்ன செய்வேன் தம்பி? இந்த வேதனையைத்தான் மனம் தாங்கவில்லையே என்று அழுது தீர்த்தாள். ராமலிங்கத்தின் மனம் அண்ணியின் பேச்சை கேட்டு அவலமாகியது. அந்த வேதனையில் அவனால் தாங்க முடியவில்லை. ஐயோ எம்பெருமானே, கந்தவேலே, இது என்ன சோதனை என்று இறைவனிடம் முறையிட்டவன் உடனே அவளிடம், அண்ணி, அருள்கூர்ந்து அழாதீர்கள் அண்ணி, தாங்கள் அழுவது எனக்கு சித்திரவதையாக இருக்கிறது அண்ணி என்று சொல்லி கலங்கி கலங்கி அவன் அழுதான். மீண்டும் நாளைய திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் சந்திப்போமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வணக்கம்.